விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த அச்சுறுத்தல்கள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் போர் நடவடிக்கைகளுக்கு சமமானவை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் அராக்சி இத்தகைய கருத்துகள் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு நேரடி சவாலாக இருப்பதாகவும் அவை பிராந்திய பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்துவதாகவும் கூறினார். அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை ராஜதந்திர வாய்ப்புகளை சிதைப்பதோடு மட்டுமல்லாமல் தீவிரவாத குழுக்களுக்கு மறைமுக ஊக்கமளிப்பதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமைதிக்கான அழைப்புகளை விடுத்த போதும் அச்சுறுத்தல் மொழியை பயன்படுத்துவது இரட்டை நிலைப்பாடு என அவர் விமர்சித்தார். இந்த சூழ்நிலையில் ஈரான் தனது பாதுகாப்பு மற்றும் தேசிய மரியாதையை காக்க அனைத்து சட்டப்பூர்வ வழிகளையும் பயன்படுத்தும் என்றும் தேவையானால் கடுமையான பதிலடி அளிக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. ஈரானில் சமீப காலமாக நடந்த கலவரங்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் தன்னிச்சையாக உருவானவை அல்ல, அவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவுத்துறைகள் இணைந்து இயக்கிய திட்டமிட்ட நடவடிக்கைகள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய நாளிதழான சதேயே ஈரானில் வெளியான கட்டுரையில் இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியாக பயிற்சி, ஆயுத வழங்கல், ஊடக வழி தூண்டுதல் மற்றும் செயல்பாட்டு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவை அனைத்தும் ஈரானின் உள்நாட்டு நிலைத்தன்மையை சீர்குலைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு தலையீடுகள் என அவர் விளக்கினார். இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை நேரடியாக மீறும் வகையில் உள்ளன என்றும் ஒரு நாட்டின் இறையாண்மையில் தலையிடுவது உலக அமைதிக்கு ஆபத்தான முன்னுதாரணம் என்றும் அராக்சி எச்சரித்தார். ஈரான் அமைதியை விரும்பினாலும் தனது தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே உள்ள பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. ஈரானில் நடந்த வன்முறை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்ததாக குற்றம் சாட்டப்படும் நாடுகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்ட மற்றும் அரசியல் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வெளிநாட்டு தலையீடு என்றும் சாதாரண உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனையாக இதை பார்க்க முடியாது என்றும் கூறினார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பது எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த முடியாத குற்றம் என்றும் அதனை உலக நாடுகள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வாறு பொறுப்பேற்காமல் விடப்பட்டால் எதிர்காலத்தில் மேலும் பல நாடுகள் இதுபோன்ற தலையீடுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த விவகாரத்தை சர்வதேச மேடைகளில் எடுத்துச் சென்று சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர ஈரான் முடிவு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் உலக சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகும் ஈரான். வெளிநாட்டு தலையீடு, பயங்கரவாத ஆதரவு மற்றும் பகைமை நடவடிக்கைகள் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றங்களில் வழக்கு தொடர ஈரான் தயாராகி வருகிறது. இந்த சம்பவங்கள் குறித்த அனைத்து ஆதாரங்களும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அராக்சி தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் தண்டனையின்றி விடப்படக்கூடாது என்பதே ஈரானின் அடிப்படை நிலைப்பாடு என்றும் சட்ட வழிமுறைகள் மூலமே நீதி பெற முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த வழக்குகள் மூலம் உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தி அனுப்பப்பட வேண்டும் என்றும் எந்த நாடும் மற்றொரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட முடியாது என்ற சர்வதேச நியமம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரானில் ஏற்பட்ட சமீபத்திய போராட்டங்கள் முதலில் பணவீக்கம், வேலைவாய்ப்பு குறைவு மற்றும் வாழ்க்கை செலவுகள் போன்ற பொருளாதார காரணங்களால் தொடங்கியதாக அரசு தெரிவித்துள்ளது. இப்போராட்டங்கள் பெரும்பாலும் அமைதியானவையாக இருந்ததாகவும் அரசும் அவற்றை நியாயமானதாக அங்கீகரித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பின்னர் ஆயுதமேந்திய குழுக்கள் போராட்டங்களுக்குள் ஊடுருவி வன்முறையை தூண்டியதாக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இக்குழுக்கள் வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவுடன் செயல்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கட்டாயப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றம் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியதால் அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் ஏற்பட்ட திடீர் வன்முறை மற்றும் கலவர சூழ்நிலைக்கு பதிலாக விதிக்கப்பட்ட இணைய தடை குறித்து அரசு விரிவான விளக்கம் அளித்துள்ளது. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயங்கரவாத குழுக்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் தகவல் தொடர்பு வழிகளை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்த முயன்றதாக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதனை தடுக்கவே தற்காலிகமாக இணைய அணுகல் கட்டுப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கை பொதுமக்களை தண்டிக்கும் நோக்கத்துடன் அல்ல என்றும் வன்முறை பரவாமல் தடுப்பதற்கான அவசர பாதுகாப்பு நடவடிக்கை என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. பாதுகாப்பு படைகள் பயங்கரவாத குழுக்களை கலைக்கும் வரை தகவல் தொடர்புகளை கட்டுப்படுத்துவது அவசியமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. நிலைமை கட்டுக்குள் வந்த பின்னர் இணைய சேவைகள் படிப்படியாக மீட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் இயல்பு நிலைக்கு திரும்ப அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த இணைய தடை சர்வதேச அளவில் விமர்சனங்களை சந்தித்தாலும் தேசிய பாதுகாப்பு முதன்மை என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கலவரங்களின் போது முகமூடி அணிந்த ஆயுததாரிகள் துப்பாக்கிகளை பயன்படுத்தி பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரை குறிவைத்து தாக்கியதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அமைதியான போராட்டங்களுக்குள் ஊடுருவிய இந்த குழுக்கள் அப்பாவி போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் தன்னிச்சையாக நடந்தவை அல்ல என்றும் திட்டமிட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் என்றும் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் கருப்பு உடை அணிந்து ஒரே மாதிரியான முறையில் செயல்பட்டதாகவும் அவர்களுக்கிடையே முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டதாகவும் நாட்டின் சமூக அமைதி பாதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு படைகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ஈரான் அரசு விளக்கம் அளித்துள்ளது.
நாடு முழுவதும் பரவிய கலவரங்கள் 72 மணி நேரத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டு வன்முறை குழுக்களை கலைத்ததாக அரசு தெரிவித்துள்ளது. குறுகிய காலத்தில் இந்த கலவரங்கள் மிகுந்த தீவிரத்துடன் நடந்ததாகவும் அவற்றின் அளவு பெரிய ஆயுத மோதல்களுக்கு ஒப்பிடத்தக்கதாக இருந்ததாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் அரசு விரைவான நடவடிக்கைகள் எடுத்ததால் நாட்டின் முழுமையான கட்டுப்பாடு இழக்கப்படவில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் சில வெளிநாட்டு ஊடகங்கள் முக்கிய நகரங்கள் வீழ்ந்துவிட்டன என தவறான செய்திகளை வெளியிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய தகவல்கள் குழப்பத்தை அதிகரிக்கவே வெளியிடப்பட்டன என்றும் அரசு தெரிவித்துள்ளது. தற்போது பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி வருவதாக கூறப்படுகிறது. ஈரானில் நடந்த கலவரங்களில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் என அரசு தெரிவித்துள்ளது. இறுதி உயிரிழப்பு எண்ணிக்கை சுகாதார அமைச்சகத்தால் விரைவில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தகவலின்படி ஆயுதமேந்திய குழுக்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து தாக்கியதால் உயிரிழப்புகள் அதிகரித்தன. இந்த வன்முறை நாட்டின் சமூக அமைதி மற்றும் பொருளாதார மீட்பு முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு முழுமையான ஆதரவு வழங்கும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற அமெரிக்க அதிபரின் எச்சரிக்கை தீவிரவாதிகளை மேலும் வன்முறைக்கு தூண்டியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த எச்சரிக்கை வெளிநாட்டு தலையீட்டை தூண்டும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதாகவும் இதனால் கலவரங்கள் அதிக இரத்தக்களறியாக மாறியதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் தலைமை இதை இஸ்ரேலின் சார்பாக அமெரிக்காவை மோதலில் இழுக்கும் உத்தியாக காண்கிறது. இந்த சூழ்நிலையில் தீவிரவாத குழுக்கள் வெளிநாட்டு ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதாக அரசு வாதிடுகிறது. இத்தகைய கருத்துகள் பிராந்திய அமைதிக்கு ஆபத்தான என்றும் பொறுப்பற்ற அரசியல் பேச்சு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானில் சமீபத்தில் நடந்த கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களில் இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத் தொடர்பு கொண்டிருக்கலாம் என ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் CIA இயக்குநர் மைக் பாம்பியோ வெளியிட்ட கருத்துக்களை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு உளவுத்துறைகள் ஈரானின் உள்நாட்டு அமைதியை சீர்குலைக்க திட்டமிட்டதாக அரசு தெரிவித்தது. இந்த கலவரங்கள் தன்னிச்சையாக உருவானவை அல்ல என்றும் வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவுடன் ஆயுதமேந்திய குழுக்கள் போராட்டங்களுக்குள் ஊடுருவி வன்முறையை தூண்டியதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஈரானின் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துகின்றன. ஈரான் அரசு இந்த விவகாரத்தை சர்வதேச அமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் வெளிநாட்டு தலையீடு குறித்து உலக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானில் நடந்த வன்முறை சம்பவங்களின் போது பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள முக்கிய வசதிகள் திட்டமிட்டு இலக்க வைக்கப்பட்டதாக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. பொது பேருந்துகள், ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் வரை தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகளை முடக்கவும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தன்னிச்சையான கலவரம் அல்ல என்றும் நாட்டை முழுமையாக சீர்குலைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் என்றும் அரசு விளக்கமளித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மனிதாபிமான சட்டங்களை மீறும் வகையில் உள்ளன என்றும் பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இத்தகைய தாக்குதல்கள் எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கலவரங்களின் போது உயிரிழந்த அனைத்து ஆயுதமற்ற பொதுமக்களும் மற்றும் காவல்துறையினரும் அதிகாரப்பூர்வமாக தியாகிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டதாக அரசு கூறுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி, வேலைவாய்ப்பு உதவி மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட முழுமையான அரசு ஆதரவு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு சமூகத்தில் உணர்ச்சிபூர்வமாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரசுக்கு ஆதரவான மனநிலையை வலுப்படுத்துவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.